எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சசி தேவி. நான் இது வரைக்கும் தனியாக அப்படின்னு நான் வீடியோஸ் எதுவும் நான் போட்டது இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் தனியாக ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு இப்போதைக்கு சோஷியல் மீடியா தான் எல்லாருக்கும் ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ். முக்கியமாக எங்களை மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லாருக்கும் இது பெரிய கிஃப்ட்டு. பட் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லா சக்ஸஸ் கிடைக்குதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம தயாரிக்கிற ஜாமானும் நல்ல தரமாக இருந்தால் மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நிறையா யூடியூபர்ஸ் பேசி நான் கேட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ஹெல்த் மிக்ஸில் ஆரம்பித்தேன். சத்து மாவில் நம்ம கொரோனா பீரியடில் நான் ஆரம்பித்தது தான். அப்போது அது ஒரு வீட்டில் பொழுது போகாமல் நான் ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் அது இப்போது நாளடைவில் அதையே ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வீட்டில் நமக்கு சொல்லி கொடுத்தது ஏன் நம்ம பண்ணக்கூடாது. அதுவும் இப்போ நிறையா யூடியூபர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நம்ம மட்டும் ஏன் இதெல்லாம் இன்னும் சோஷியல் மீடியாவுக்கு வெளியில் கொண்டு போகாமல் இன்னும் நம்ம சர்க்கிள்குள்ளேயே, அதாவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளேயே நான் கொடுத்துட்டு இருந்தேனே தவிர இது வரைக்கும் சோஷியல் மீடியான்னு நான் வெளியில் அதிகமாக போனதில்லை. ஆனால் நான் நிறைய கொஞ்சம் யூடியூப்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் யூடியூப்ஸில் 16 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு இருக்காங்க. இன்ஸ்டா பேஜுமே தம்பி என் பையன் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், BE 3rd year சென்னையில் படிச்சுட்டு இருக்காங்க. அவன் தான் எனக்கு இந்த தடவை எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, என்னை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணது. வீட்டில் சும்மா நீ அதுக்கு அப்படியே இருக்காதம்மா, வேறு ஏதாவது செய், இதை இன்னும் நிறையா கொஞ்சம் வெளியில் கொண்டுட்டு போ அப்படின்னு அவன் சொல்லி கொடுத்தது. அவன் எனக்கு வெப்சைட் ஒன்று ஆரம்பித்து கொடுத்துருக்கான். அவனாக தனியாக ஒரு வெப்சைட் ஒன்றும் இன்ஸ்டா பேஜ் ஒன்றும் நான் தனியாக ஒரு இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன். இருந்தாலும் பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணுமான்னு அவன் சொல்லி கொடுத்துருக்கான். இது ரொம்ப லாங்காக பேசி அவங்க எல்லாரையும் போர் அடிக்க நான் விரும்பலை. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான ப்ராடக்ட்ஸ் இப்போதைக்கு செய்கிறேன். இது எல்லாமே நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறதான். பட் நான் இன்னும் கொஞ்சம் அதை நம்ம பிஸ்னஸ்க்குன்னு எடுத்துகிட்டு போகிறனால அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறேன், அவ்வளவுதான். ஹெல்த் மிக்ஸு, பாதாம் மிக்ஸ், நட்ஸ் லட்டு, அப்புறம் பிரியாணி மசாலா, இட்லி பொடி, அப்புறம் நம்ம எப்பயும் போல் கோதுமை மாவு, இடியப்ப மாவுன்றது என்கிட்ட வறுக்க மாட்டேன். நான் பச்சையாக தான் வச்சுருப்பேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாவிளக்கு திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மாவை நான் பச்சையாகவே தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போதைக்கு அவங்க வறுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதுக்கு தேவையாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு தேவையாக யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அதை அரிசி மாவு அப்படின்னு சொல்லி என்னோடய பிராண்டில் நான் வச்சுருக்கேன். என்னோடய பிராண்ட் பேர் இமயம். என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஐடி இமயம் நேச்சுரல்ஸ். அதாவது எனக்கு பேச கொஞ்சம் இதான் ஃபஸ்ட் டைம்ன்றனால எனக்கு அதிகமாக பேச கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்தடுத்து கொஞ்சம் வீடியோஸில் நான் வீட்டில் எப்படி இதை மேக் பண்ணுறேன் அப்படின்றதும் உங்களுக்கு வீடியோவே நான் போடுறேன். இப்போதைக்கு என்னோடய ப்ராடக்டை நான் என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு விசிபிளாக நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 2 பொருள் மட்டும்தான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நான் என்கிட்ட வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டா பேஜ்லேயோ ஏதாவது மெசேஜ் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் காமிக்கிறேன். நான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கனால மங்களகரமாக ஆரம்பிக்கட்டும் அப்படின்றனால ஹெர்பல் பாத் பவுடர், அதாவது மூலிகை குளியல் பொடின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நலுங்கு மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹெர்பல் பாத் பவுடர் இது நலுங்கு மாவு. ஆக்சுவலாக இது நான் ரொம்ப வருஷமாக அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதில் ரோஸு, துளசி, மறிக்குழுந்து, வேப்பிலை, ஆவாரம்பூ இது எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் நான் அதுக்குன்னு எங்கெங்கே கிடைக்குதோ, எனக்கு எங்கள் சென்ட்ரல் மார்க்கெட்டு பக்கத்துலன்றதுனால பன்னீர் ரோஸ் நான் மொத்தமாகவே எடுத்து காய போட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். எல்லாமே இதில் ஃப்ரெஷ்ஷான பூ தான். அது போக இதில் எப்பயும் போல் கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, உங்களுக்கு தெரியாது இல்லை, இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஜாமான் நான் இதில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். உண்மையாகவே என் ப்ராடக்ட்டுன்றனால பெருமையாக நான் சொல்லலை. அந்த காலத்தில் அவங்க கண்டுபிடிச்சது உண்மையாகவே ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஸ்கின் டிஃபெக்ட்ஸுக்கு சரி, நம்மளுடைய நிறையா க்ரீம்ஸு நிறையா என்னென்னமோ நம்மளும் போடுறோம். பட் நம்ம ஸ்கின்னுக்கு அது எவ்வளோ செக்யூராக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது நம்ம ஸ்கின்னை ரொம்ப நல்லா ப்ரொடெக்டாக பாதுகாக்கும். ஆனால் இன்னொன்று சொல்லிடுறது இது கலரெல்லாம் கொடுக்காது. பட் நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கியமான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும். இதை பசங்களுமே போடலாம். இதில் நான் கஸ்தூரி மஞ்சள் தான் சேர்த்துருக்கேன் தவிர பூசு மஞ்சள் நான் சேர்க்கலை. ஸோ அதனால் பசங்களுமே இது போட்டு குளிக்கலாம். தாராளமாக 4 மாத குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பராக FSI சர்டிஃபிகேட் வாங்கி தான் இதை பண்ணுறேன். நான் சின்ன லெவலில் தான் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இதை ஃபேஸ் பேக்காக போடுறவங்களுமே நம்ம ரோஸ் வாட்ரு, தயிர்,
இந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் இன்றைக்கி ஃபேஸ் பேக்காக நான் போட்டேன். நான் எதில் போட்டேன் அப்படின்னா, நான் உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி நான் போட்டேன். ஏன்னா எனக்கு அண்டரை கீழே வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். அண்டர் ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ணாலும் அது போக மாட்டேங்குச்சு. ஸோ இதைத்தான் இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கனால ஸோ நிறைய எனக்கு அதில் மாற்றம் தெரியுது. அதனால தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதை எடுத்து காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக. இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கேயும் மேலேயுமே நிறைய இருக்கும். நான் நிறையா க்ரீம்ஸ் எல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் தான் இது வந்து நான் ஆரம்பித்தேன் நான். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1/4 கிலோ பேக்கெட்டும் இருக்குது, 1/2 கிலோ பேக்கெட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு வேணுன்றவங்க 1/4 கிலோ பேக்கெட்ஸையும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலாவில் நம்ம வந்து இப்போது காப்படி, எனக்கு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு தான் தெரியும். இப்போ காப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இது வந்து தாராளமாக இது வந்து 2.5 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா அந்த ஸ்பைசஸும் சரி அந்த மணமும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் வந்து ஜாமா எல்லாமே வந்து இதுவுமே வந்து ஜாதிபத்திரி இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான பொருட்கள் சேர்த்து நம்ம பிரியாணி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பிரியாணி மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இன்னும் 6 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. போக போக என்னால் என்ன முடியுமோ அதையுமே நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் என்ன ஆட் பண்ண சொல்கிறீங்களோ அதை ஆட் பண்ணுறேன். இல்லை இதை பண்ணி கொடுங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு யார் வந்து நிறையா சொன்னீங்கனாலும் அதை நான் சஜெக்ஷனாக எடுத்துகிட்டு கூட என்னால் முடியும்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நான் இப்போதைக்கு இந்த 2 பொருள் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நாளைக்கு நாளைக்கு இன்னும் 2 ஜாமான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலாக தினமும் கண்டென்ட் போடணும், அப்போ தான் வந்து மக்கள் வந்து அதை நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு இதோட நாலேஜஸ் நிறையா எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுன்றதான் நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோஸில் ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சாலும் ஆக்வர்டாக இருந்துச்சுனாலும் ஏதாவது சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 1000 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங்கே கொடுத்துட்றேன். 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மினி கிஃப்ட் மாதிரி வச்சு அவங்க கொரியர் பேக்கில் வந்து நான் அனுப்பிடுறேன். அது என்ன கிஃப்ட்டுன்றதை நீங்கள் அப்புறமேட்டு நீங்கள் அனுப்புகிறப்ப பார்த்துக்கங்க. ஸோ 1000 ருபீஸ்க்கு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றேன். 500 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். அது மாதிரி ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பேக் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புகிறேன். அதனால் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வெப்சைட் வந்து www.imayamhomemade.com இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் அதை என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு சொல்கிறது கூட எனக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அனுப்புகிறேன், அதையும் பாருங்கள். நிறைய பேர்கிட்ட பெய்ட் ப்ரொமோஷன் கூட கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பண்ணால் தான் நிறையா வராது. ஸோ யூடியூப் செலிப்ரேஷன்ஸ் யார்ட்டையாவது கூட கேட்டு கூட அதை பண்ணலான்னு கூட நானும் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். பட் 4 பேரும் இன்னும் எனக்கு ரிசல்ட் இன்னும் சொல்லலை அவங்கெல்லாம். ஸோ அதனால் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்? இந்த உலகம் வந்து யாரும் உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இப்போ இல்லை. ஏன்னா அவங்கவுங்க பண்ணுறதுக்கான நேரம் மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நாங்கள் எப்படி பண்ணுறோம், எந்த மாதிரி செய்கிறோம். எனக்கு வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ்லலாம் எதையும் பண்ணலை. நான் வீட்டில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். என்னோடய அம்மா, அப்பா, என்னோடய ஆச்சி, அதாவது ஆச்சி மீன்ஸ் என்னோடய அக்கா ஒருத்தங்க, அதனால் அக்கா, அப்புறம் இன்னொரு அண்ணா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஒரு 5 பேர் தான் வந்து இப்போதைக்கு இதை வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நானும் அவரும் சேர்ந்து தான் அதை வாங்குவோம். ஸோ இது இப்போதைக்கு நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 5-6 பேர் தான் அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.